வெல்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சைடில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்து கொண்டு இருக்கிறது. ஹலோ ஹாய் வெல்கம் அண்ட் வணக்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி. என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், நான் உங்கள் யூடியூப் வீடியோஸ்க்கு இன்ட்ரோ டைட்டில்ஸ், அதாவது டைட்டில் எப்படி ஆசமாக ஃபேண்டாஸ்டிக்காக ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆப் பேர் லெஜெண்ட். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே ஒரு டெக்ஸ்ட் வரும். அந்த டெக்ஸ்ட்டு இப்போ நான் காமிக்கிற மாரியே நீங்கள் ஆசமாக எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அந்த டைட்டிலில் கொடுத்துட்டு அந்த ஆரோ மார்க் இருக்குல்லையே, அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டைட்டில் செட் ஆகிடும். செட் ஆனோடனே என்ன பண்ணுன்னா, லெஃப்ட் சைடு ரைட் சைடில் நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கேலரி ஆப்ஷன் இருக்கும், இல்லைனா கேமரா ஆப்ஷன் இருக்கும். கேலரி ஆப்ஷனில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த கேலரி இமேஜை செலக்ட் பண்ணுறேன். சும்மா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் மாரி. ஸோ இந்தமாரி நீங்கள் எந்த இமேஜாலும் செலக்ட் பண்ணால், இல்லை பேக்ரவுண்டே எனக்கு வேணான்னு நீங்கள் ப்ளைனாக விட்டுடலாம். ப்ளைனாக விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆரோ மார்க் இருக்குல்லையே, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்புக்குள்ளார இறங்கிடும். இதுதான் அந்த ஆசம் வீடியோ இன்ட்ரோ டைட்டில்ன்றது உங்கள் வீடியோட டைட்டில். ஆர் இது நீங்கள் உங்கள் வீடியோவுக்கு இன்ட்ரோவாக கூட வச்சுக்கலாம். அப்போ நம்ம டிஜிட்டல் ஜாங்கிரிக்கு அந்த கிராஃபிக்ஸ் இருக்குல்லையே, அதுக்கு பதிலாக கூட இது நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். மியூசிக் போட்டிங்கன்னா வந்துடும். அது இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாரி உள்ளே வந்துருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா இந்த எல்எல்எல்எல்னு இருக்குல்லையே, அதுதான் லெஜெண்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் காம்போ. மேலே பார்த்தீங்கன்னா இந்த டேரிங், அப்புறமேல்ட்டு இது அது அது இது இது அது லொட்டு லொசுக்கு இதுமாரி பலது இருக்கு இல்லையா, அந்த பலது பார்த்திங்கன்னா ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு எஃபெக்ட் வரும். எந்த கலர் காம்போவோட எந்த எஃபெக்ட் வச்சா உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்றையும் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுங்க. இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ்லேருந்து வச்சு பண்ணும்போது எதுக்கு இந்த கலர்னால், அந்த டிண்ட் மாறுது பாருங்கள், அந்த இமேஜோட டிண்ட் மாறுது இல்லையா, ஸோ அந்தமாரி மாறும். ஸோ நீங்கள் இதுவே பேக்ரவுண்ட் இமேஜ் இல்லாமல் ப்ளெயின் பேக்ரவுண்ட் வச்சுருந்திங்கன்னா அந்த ப்ளைன் பேக்ரவுண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுற பாட்டம் கலர் இந்தமாரி மாறும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு இந்தமாரி இப்போ உங்கள் வீடியோ டைட்டில் அது ஹெல்த்தி ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் ஃபார் த டே அப்படின்னு நீங்கள் போடுறீங்கன்னா, அந்தமாரி போட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அது போட்டுக்கலாம். இப்போ நான் ஆசம் வீடியோ இன்ட்ரோ டைட்டில் யூடியூப் அப்படின்னு ஏதோ ஒன்று போட்டு வச்சுருக்கேன் ஆத்திர அவசரத்துக்கு. அந்தமாரி நீங்களும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒன்றா நீங்கள் டெஸ்ட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஒன்று உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன் என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு. ஸோ இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அந்த 3 பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஷேரு, டவுன்லோட் ஆரோ மாரி ஒன்று, அப்புறம் இன்னொன்று லெஃப்ட் சைடில் ஒரு பட்டனு. லெஃப்ட் சைடு அமுத்துனீங்கன்னா டேரெக்ட் ஜிஃப் ஆகிடும். ரைட் சைடில் இருக்க டவுன்லோட் பண்ணிங்கன்னா சேவ் அஸ் ஜிப் ஆர் வீடியோ. வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேண்ட்ஸ்கேப் வீடியோ கொடுத்துக்கலாம், இல்லை போர்ட்ரேட் மோடில் கொடுத்துக்கலாம், இல்லைனா 1080p கொடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம 1080p கொடுக்குறோம். ஸோ அப்போ தான் நம்மளோட அந்த யூடியூப் வீடியோவில் கிளிக் பண்ண ஆட் பண்ணி மியூசிக் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ சேவ் ஆகுது பாருங்கள் வீடியோ 1080p. அது உங்கள் கேலரியில் லெஜெண்டுன்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அது உள்ளார நீங்கள் க்ரியேட் பண்ணுறதெல்லாம் கிளிக் ஆகிடும். நீங்கள் இந்த லெஜெண்டுன்ற இந்த சாஃப்ட்வேர் வச்சு ஒரு யூடியூப் ஃபுல் வீடியோவே பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு மை யூடியூப் சேனல்னு வருது. அதுக்கு டுடே வி ஆர் கோயிங் டு சி திஸ் டாபிக் அப்படின்னு போட்டுட்டு ஒரு லெஜெண்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம 5 பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு ஒரு லெஜெண்டு போட்டு அந்த லெஜெண்டோட அந்த அனிமேஷன் டைமில் நீங்கள் உங்கள் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் மக்களே ஒரு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு சாஃப்ட்வேரு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கேலரியில் போய் நான் ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், வீடியோ ஆகிடுச்சு பாருங்கள், முடிஞ்சு போச்சு. இது நீங்கள் உங்கள் எடிட் சூட்டில் ஆட் பண்ணிவிட்டு கீழே மியூசிக் ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ஹோப்ஃபுல்லி திஸ் ஆப் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ. இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஸ் நிறைய இருக்குது. யூடியூப் எடிட்டிங்கில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய். லவ் யூ ஆல்.